نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே கடந்த ஆண்டுகளை போல் இந்த ஆண்டும் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டு நம்முடைய ஆயுளானது நீட்டிக்கப்பட்டு இந்த மாதத்திலே நன்மையான காரியங்களை செய்வதற்கும் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கும் அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருளுக்கு முதலிலே நாம் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக, நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய கோரிக்கையை இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைத்து விட்டு, பொதுவாக ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பள்ளி வாசல்களில் எல்லாம் மக்களுடைய கூட்டங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக அதிகமாவதை நம்மால் காண முடிகின்றது. வணக்க வழிபாடுகளிலே, இபாதத்துகளிலே அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக நம்முடைய சமூக மக்கள் மாறுகின்றார்கள். தீமையான காரியங்கள், ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இதில் இருந்தெல்லாம் விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை மேற்கோள் காட்டி நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு ஒவ்வொருவரும் பலவிதமான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். இந்த ஒரு இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், இதே போன்று பள்ளிவாசல் இருக்கக்கூடிய கூட்டங்கள், நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பக்குவம், தீமையிலிருந்து விலகக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறையச்சம், இதுவெல்லாம் ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது என்று சொன்னால் உடனடியாக அனைத்துமே தலைகீழாக மாறி போவதை ஆண்டாண்டு காலமாக நாம் பார்த்துதான் வருகின்றோம். ரமலானுடைய மாதத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக, மற்ற காலங்களில் இஸ்லாத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லாத மக்களாக நாம் மாறிப்போய் விடுகின்றோம் என்று சொன்னால் இந்த ரமலான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ, எதற்காக இந்த ரமலானுடைய மாதத்திற்கு புனிதம் சேர்க்கப்பட்டதோ, இதனுடைய நோக்கமும் இதனுடைய காரண காரியமும் என்ன என்பதை நாம் முழுமையாக விளங்காத காரணத்தினால் ஏதோ சடங்கிற்காக ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கின்றார்கள், நாமும் நோன்பு வைப்போம். ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள், நாமும் பள்ளிவாசலுக்கு வருவோம். ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு நன்மை செய்ய வேண்டும், தீமையிலிருந்து விலக வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்திலே என்று வாழ்கின்றார்கள், நாமும் வாழ்வோம் என்று சொல்லி வெறும் சடங்கிற்காக, சம்பிரதாயத்துக்காக மட்டுமே இந்த ரமலானுடைய மாதங்களானது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே இன்றைக்கு பரவி காணப்படுகின்றது. ஆனால் என்ன நோக்கத்திற்காக இந்த ரமலான் இவ்வளவு புனிதங்களை பெற்றது, எப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற்றம் பெற வேண்டும், இந்த ரமலான் எதற்காக நோன்பு பிடிக்கக்கூடிய மாதமாக அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது, இதிலே செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு மிகப்பெரிய அளவிலே அல்லாஹுவால் ஏன் கூலி வழங்கப்படுகின்றது, மற்ற மாதங்களில் இல்லாத மிகப்பெரிய சிறப்புகளும் புனிதங்களும் ஏன் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு வந்தது என்று நாம் கொஞ்சம் குர்ஆனை திறந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நன்மையையும்
தீமையையும் பிரித்து அறிவித்து காட்டக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் இறக்கி அருளினோம். வமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் என்று இந்த மாதத்திற்கு புனிதம் எதனால் சேர்க்கப்பட்டது தெரியுமா? இந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, ஒட்டுமொத்த உலகத்தையுமே புரட்டி போடக்கூடிய, மனிதர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று அழகான வழியை காட்டக்கூடிய குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோம். அந்த குர்ஆனுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும். அந்த குர்ஆனுக்கு நீங்கள் மகத்துவம் சேர்க்க வேண்டும். அந்த குர்ஆனுக்கு நீங்கள் கண்ணியத்தை செலுத்த வேண்டும், மகத்துவம் சேர்த்து அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பயிற்சி களமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள், இபாதத் செய்யுங்கள், இறையச்சம் உடையவர்களாக மாறுங்கள், அப்படிப்பட்ட நல்லொழுக்க பயிற்சியை எடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்றால், உண்மையிலேயே இந்த மாதத்திற்கான சிறப்பிற்குண்டான காரணம் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த திருமறை குர்ஆனை நாம் மிகப்பெரிய அளவிலே உள்ளத்தில் ஏந்தி உணர்வு பூர்வமாக அதனை மதிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படிப்பட்ட குர்ஆனுக்கு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அது என்ன என்னிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அதை சரி செய்யக்கூடிய மக்களாக, சீர் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று பார்த்தால், பெரும்பாலான மக்கள் குர்ஆனுக்கு கண்ணியம் செலுத்துகின்றோம். எப்படி? ஒரு சுத்தமான இடத்திலே, நல்ல ஒரு பக்குவமான இடத்திலே, அழுக்குப்படாத இடத்திலே அந்த குர்ஆனை எடுத்து வைப்போம். அதை யாரும் கீழே தள்ளி விடாமல் பாதுகாத்துக் கொள்வோம். ஒருவேளை கீழே தவறி விட்டது என்று சொன்னால் உடனடியாக பதறி போய் விடுவோம். அது ஏதேனும் கிழிந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்வே பெரிய பாவம் செய்து விட்டோமே என்று நினைத்துக் கொள்வோம். அந்த குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் மகத்துவம் எதுவென்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு பச்சை துணியை போர்த்தி ஒரு பாதுகாப்பான இடத்தில் எடுத்து வைப்பதை நாம் மகத்துவம் கண்ணியம் என்று நினைக்கிறோம். அது கீழே விழுந்து விடாமல் கிழிந்து விடாமல் பாதுகாப்பதை கண்ணியம் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இதை கண்ணியம், இதை மகத்துவம், இப்படி செய்வதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மூமின்கள் என்றால், ஒரு உண்மையான முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதமான இந்த திருமறை குர்ஆனை எப்படி அணுகுவார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும்? உண்மையிலேயே குர்ஆனுக்கு கண்ணியம் மகத்துவம் கொடுப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 8வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும் ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான முஃமின்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்களிடத்தில் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுநடுங்கி போய்விடும். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வையே முழுக்க முழுக்க எல்லா நிலைகளிலும் சார்ந்திருப்பார்கள் என்று 3 பண்புகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே உண்மையான மூமின்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு குர்ஆனுக்கு உயிரோட்டம் கண்ணியம் மகத்துவம் கொடுப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு பாடம் நடத்துகின்றான். அந்த 3 பண்புகள் என்ன? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுநடுங்க ஆரம்பித்து விடும். 1. 2வது, அல்லாஹ்வுடைய உபதேசம் வசனம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்களுடைய ஈமான் சாதாரண நிலையில இருக்காது, அது அதிகப்படியான ஒரு உயர்வான நிலைமைக்கு தள்ளப்படும். எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சிக்கல் இக்கட்டு எதுவாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வையே முழுக்க முழுக்க சார்ந்திருந்து தங்களுடைய வாழ்க்கை மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த 3 பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் இப்படி அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு நாம் உயிரோட்டம் கொடுக்கின்றோமா? உண்மையிலேயே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் பாவமான காரியங்கள் செய்யும் பொழுது, தீமையான காரியங்களிலே திளைத்திருக்கும் பொழுது, அல்லாஹ் சொன்ன நன்மையை மறந்து இந்த பூமியிலே வாழும் பொழுது, இஸ்லாம் தடுத்த காரியங்களை செய்யும் பொழுது, எங்கே அல்லாஹ் என்று சொல்லப்பட்டவுடன் நம்முடைய உள்ளம் அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அதிகமாகின்றதா?
நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? நம்முடைய உள்ளத்திலே ஏதேனும் மாற்றம் ஏற்படுகின்றதா என்றால் கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டால் உடனடியாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றதா என்றால் கிடையாது. நாம் அல்லாஹ்வை முழுக்க முழுக்க எல்லா நிலைமைகளிலும் சார்ந்து வாழ்கின்றோமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. ஆனால் நாம் சொல்லிக் கொள்கின்றோம், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் மூமின்கள், எங்களுடைய வாழ்க்கை முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்று கோலத்தையும் பெயரை மட்டுமே முஸ்லிம்களுடைய அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய நம்மை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது உண்மையான முஸ்லிமனுடைய பண்பு அல்ல, இது உண்மையான மூமியினுடைய பண்பு அல்ல. ஒரு மாதத்திற்கு மட்டும் இறையச்சம், ஒரு மாதத்திற்கு மட்டும் இபாதத், ஒரு மாதத்திற்கு மட்டும் நல்லொழுக்கம் என்பது முஸ்லிமனுடைய அடையாளம் அல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்பட வேண்டும், ஈமான் அதிகரிக்க வேண்டும், தக்வா அதிகரிக்கப்பட்டு ஈமான் அதிகரிக்கப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதுதான் குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம், மகத்துவம் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்றால் இதே வார்த்தை, இதே செய்தி, இதே உபதேசம் நமக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு கூட்டத்திற்கும் சொல்லப்பட்டது. அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், நம்மை விட மிகப்பெரிய அளவிலே மிகவும் பாவமான காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு கூட்டம். வரலாற்றிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயர் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள், ஒழுக்கம் இல்லாத மக்கள், நேர்மை இல்லாத மக்கள், அறிவில்லாத மக்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான அவர்கள் செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் அவர்கள் பாவமாகவே நினைக்காத மக்கள். சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே அதை கொலை செய்யக்கூடிய மக்கள். பெண்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களை விபச்சாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மக்கள். அற்ப விஷயங்களுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொண்டு மிகப்பெரிய போர்க்களத்தை உருவாக்கக்கூடிய மக்கள். எதையும் யாருக்கும் கொடுக்காமல் சுயநலவாதிகளாக தங்களுடைய வாழ்க்கையில இறுகிய நெஞ்சம் படைத்தவர்களாக ஒரு கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதமான இந்த திருமறை குர்ஆனை அவர்களிடத்திலே வாசித்து காட்டினார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தானோ, எந்த விதமான பண்பு வளர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றானோ அதை அல்லாஹ் அந்த மக்களிடத்தில் ஏற்படுத்தி காட்டினான். அந்த மக்களுடைய உள்ளங்கள் மாறியது. அவர்கள் மனிதர்களில் மாணிக்கலாக மாற்றப்பட்டார்கள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் முன்மாதிரிகளாக இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் பேசப்படும் பொருளாக மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களை மாற்றிய அந்த குர்ஆன் நம்மை ஏன் மாற்றவில்லை? அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நடைமுறைகள் என்னென்ன இருந்தது, எதையெல்லாம் அவர்கள் மாற்றினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருந்த மக்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இந்த குர்ஆனால் மாற்றப்பட்டார்கள் என்று, குர்ஆன் ஒரு சமுதாயத்தை எப்படி மாற்றியது என்பதை வரலாறுகளிலே கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அந்த மக்கள் எப்படி உயிரோட்டம் கொடுத்து கண்ணியத்தோடு இன்றளவும் பேசப்படுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் எடுத்து சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மது போதை என்பது தடை செய்யப்படாத ஒரு காலமாக இருந்தது. சர்வ சாதாரணமாக எல்லாரும் மது போதையிலே திளைத்தவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் தொழுகை நேரத்திலும் கூட அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், போதையிலே வரக்கூடிய மக்களாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் மெல்ல மெல்ல சிறுக சிறுக பல சட்டங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்காக பல சட்டங்களை போட்ட நேரத்திலே இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றான். என்ன சட்டம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மினல் அமலி ஷயாத்தீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஈமான் கொண்டவர்களே, மது, போதை, சூது ஆட்டங்கள், இன்னும் அம்பெய்யக்கூடிய குறி கேட்கக்கூடிய அம்பு பழக்கங்கள், இன்னும் பழி பீடங்கள் என்று எதையெல்லாம் நீங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதையெல்லாம் ஹராமாக அல்லாஹ் ஆக்குகின்றான் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. இப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே அதுவரைக்கும் மது போதையிலே திளைத்திருந்த மக்கள், சூதாட்டங்களிலே திளைத்திருந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால்,
அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அந்த வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளிலே பீப்பாய்களாக நிறைத்து வைத்திருந்த அந்த மது பொருட்களை எல்லாம் அந்த தெருக்களிலே ஓடவிடக்கூடிய அளவிற்கு உடைத்து அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்த ஒரு கூட்டத்தை நம்மால் வரலாறுகளிலே காண முடிகின்றது. இதே போன்ற வசனம், இதே மது போதையிலிருந்து விலகி வாழ வேண்டும், சூதாட்டங்களிலிருந்து விலகி வாழ வேண்டும், மார்க்கம் தடுத்த காரியங்களிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கும் வசனங்கள் சொல்லப்படுகின்றது. நமக்கும் ஈமான் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த அந்த உத்தம தோழர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, நம்முடைய ஈமான் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், ரமலானுடைய மாதத்தில் கூட காலையிலிருந்து மக்ரிப் வரைக்கும் நல்ல இபாதத்தோடு, நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல விதமான நல்ல ஒரு இபாதத்துகளை செய்து கொண்டிருந்த மக்கள் நோன்பு திறந்தவுடன் தங்களுடைய பாக்கெட்டுகளில் இருக்கக்கூடிய பீடி சிகரெட்டுகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோமா இல்லையா? கடைகளுக்கு உடனே சென்று அங்கே போதைப் பொருட்களை பழக்கக்கூடிய, அதனை உடனே உடம்புக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறுகின்றார்களா இல்லையா? என்ன நோன்பு நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது? இதுதான் இறையச்சமா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டிய நோன்பு வழிமுறையா? ஏதோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இபாதத் செய்கின்றோம் என்று நமக்கு நாமளே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை காட்டுறான். அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னா, பீப்பாயா குடிக்கிறவங்க, எல்லா நேரத்திலும் போதையிலேயே இருக்கிறவங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், இது ஹராம், இதிலிருந்து விலகி வாழுங்கள், இன்றிலிருந்து அதன் பக்கம் நீங்கள் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். கண்ணுக்கு முன்னால் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் தூக்கி தெருக்களிலே வீசுகின்றார்கள், ஊத்தி விடுகின்றார்கள், ஆறாக ஓற்றி விடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாக்கெட்டுகளிலே இருக்கக்கூடிய ஒரு ஜான், ஒரு விரல் அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மால் தூக்கி வீச முடியவில்லை. ஆனால் நமக்கு பெயர் முஸ்லிம், நமக்கு பெயர் ஈமான்தாரி, நமக்கு பெயர் ரமலானுடைய மாதத்திலே தக்வாவோடு வாழ்கின்றோம் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம் என்றால், இது ரமலான் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தல. குர்ஆனுக்கு நாம கண்ணியம் கொடுக்கல. குர்ஆன் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அந்த மகத்துவத்தை நாம் சேர்க்கக்கூடிய மக்களாக இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், நமக்கு அது ஒரு பெரிய தீமையாகவே தெரிவது கிடையாது, ஒரு பாவமாக நாம் நினைப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்கள் செய்த பாவங்களுக்கு பயந்ததை விட, செய்யக்கூடாத பாவங்களுக்கு தெரியாமல் எங்க நம்மிடத்தில் பாவம் வந்து விடுமோ என்றெல்லாம் பயந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே ஒரு சபைக்கு, ஒரு குழுவுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயும் ஆலோசனை கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு யார் சொல்லலாம், இவரை தலைவரா போடுவோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இவரை தலைவரா போடுங்க, யார் சொல்லலாம், இவர் தான் தயாரா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இடத்துல சொன்ன நபரை தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா தலைவராக அந்த குழுவுக்கு நியமிக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல எப்பொழுது பார்த்தாலும் இந்த அபூபக்கர் என்னை மிகைப்பவராகவே இருக்கிறார் அப்படின்னு அவருடைய குரலானது அந்த சபையிலே உயர்ந்து விடுகின்றது. உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வசனம் இறங்குகின்றது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் உங்களுடைய குரலை நபிக்கு முன்பாக உயர்த்தி பேசிவிடாதீர்கள். அப்படி உயர்த்தி பேசினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்து வைத்திருக்கின்றீர்களே நல்ல அமல்கள், நீங்கள் அறியாத விதத்தில் அவைகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையில அவருக்கு தான் நீங்க கண்ணியம் கொடுக்கணும், அவருக்கு தான் நீங்க மகத்துவம் கொடுக்கணும், அவருடைய சொல்லுக்குத்தான் நீங்க கட்டுப்பட்டு அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டுமே தவிர உங்களுடைய குரலை உயர்த்திராதீங்க. அப்படி உயர்த்தி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இடத்தில் நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு செய்த நல்ல அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒத்த வார்த்தை, ஒத்த வசனத்தை இறக்கியவுடன் அதுவரை சப்தமாக பேசிக் கொண்டிருந்த, குரல் உயர்த்தி பேசிக் கொண்டிருந்த எல்லாரும் பார்த்து உமர் ரலியல்லாஹு அவருடைய பேச்சை பயந்து கொண்டிருந்த அந்த உமர் ரலியல்லாஹு எப்படி மாறினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏதேனும் தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்வதற்காக வந்தார்கள் என்றால், அவர் சொல்லிவிட்டாலும் என்றால் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, உமரே என்ன சொன்னீங்க,
இன்னொரு தாட்டி சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். காரணம், அவ்வளவு குரலை தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்பாக தாழ்த்தி விட்டார்கள். காரணம், நன்மைகள் அழிஞ்சிடக்கூடாது, நரகத்திற்கு போயிடக்கூடாது, சொர்க்கவாசியை நாம மாறணும், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கணும், நாம செஞ்ச நன்மை எல்லாம் அழிஞ்சிட்டா நம்ம நரகத்திற்கு போயிருவோமே என்ற ஒரு பய அச்ச உணர்வு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்தி இருக்கின்றது என்று சொன்னால் இது என்ன பிரமாதம்? இந்த வசனம் இறங்கியதிலிருந்து ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டிலிருந்தே வெளியே வராமல் போய்விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடிச்ச உடனே எல்லாத்தையும் பார்ப்பாங்க, என்ன யாரு வரல என்ன எது நல விசாரிப்பாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியா பார்க்கறாங்க. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணலை. என்னமா என்ன செய்தி, என்ன சாபித்த காணோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே, யாரு சொல்லலாம், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த வசனம் இறங்கின நாள்ல இருந்து அவர் வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை. காரணம் என்னன்னா, அவர் கடின குரல் கொண்டவர், நல்ல தடிமனான குரல் கொண்டவர். எங்க உங்க முன்னாடி வந்து பேசி எங்க அவருடைய பாவங்கள் அதிகமாகி சொர்க்கத்திற்குரிய நபராக இருக்கக்கூடிய அவர் நரகவாசியா எங்க நம்ம மாறிடுவோமோ என்று பயந்து நடுங்கி நன்மைகள் அழிஞ்சிருமோ, அவர் வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை, யாரு சொல்லலாம் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், சாபித் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். இது அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சூழ்நிலையை விளக்கத்தை அவருக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் எதற்கு பயந்திருக்கிறாங்க? செஞ்ச தீமைக்கா? இன்றைக்கு நாம எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையும் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து குர்ஆனுடைய வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த உயிரோட்டம், கண்ணியம் நம்மிடத்தில் இன்றைக்கு துளியளவாவது இருக்கின்றதா என்று கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாம் சொல்லிக் கொள்கின்றோம், நாம் முஸ்லிம்கள், நாம் மூமின்கள், எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில ஈமான் மிகப்பெரிய அளவிலே பிரகாசமாக இருக்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்களுடைய அந்த ஈமானிய பலம், அவர்களுடைய அர்ப்பணிப்பை, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கொடுத்த உயிரோட்டம், இதையெல்லாம் கொஞ்சம் நாம் இன்னும் கூடுதலான சில செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய வசனம் இறக்கி அருளப்படுது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்பிக்கும் மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டு அடியானாக மாற முடியாது அப்படின்னு ஒரு வசனம் இறக்கப்படுது. இந்த வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, தான் நேசிக்கக்கூடிய பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டம் மதீனா பள்ளிவாசல் மிக நெருக்கத்தில் இருக்கு. ரசூலுல்லாஹ் அங்கதான் அதிகப்படியான ஓய்வெடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. மிகச்சிறந்த செல்வங்கள் கொளிக்கக்கூடிய ஒரு தோட்டம். உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வர்றாங்க. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான், இந்த வசனத்துக்கு நான் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த பைருஹா என்ற இந்த தோட்டம் தான் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியது, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய கைகளிலே ஒப்படைக்கிறேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வசனங்கள் இறக்கப்படுவது தாமதமாக இருந்தாலும் செயல்படுத்தப்படுவதிலே அவர்கள் எவ்வளவு தீவிரங்களை காட்டியிருக்கின்றார்கள். தன்னை ஒரு மூமீனாக முஸ்லீமாக அடையாளம் காட்டுவதற்கு எந்த அளவிற்கு முன்வந்திருக்கின்றார்கள். தான் நேசிக்கக்கூடிய பொருளில் இருந்து தான தர்மம் செய்யாதவரை மூமீனே ஆக முடியாது என்று அல்லாஹ் கட்டளை போட்டவுடன் தான் நேசிக்கக்கூடிய பொருள் என்ன, எது அதிகமாக லாபம் தருது, எது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது என்று யோசிக்கின்றார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு வந்து தான தர்மம் செய்வதற்கு தயாராக அந்த மக்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், நம்மிடத்திலேயும் தான தர்மங்கள் இருக்கின்றது. எப்படி தான தர்மங்கள்? நமக்கு போக, நமக்கு தீர, நமக்கு செலவுகள் போக மிஞ்சியதை அற்பமானதை கொடுப்பதற்கே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கஞ்சத்தனம் கொண்ட சமுதாயமாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால கஷ்டப்படுற மக்களை பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னால சாப்பாடு இல்லாத மக்கள், ஆடை இல்லாத மக்கள், கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத மக்கள், மருத்துவ வசதி கிடைக்காத மக்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத மக்கள், கடன்பட்ட மக்கள், எவ்வளவோ சூழல்களுக்கு பிரச்சனைகளுக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூக மக்களை எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே உதவி செய்யுங்கள் என்று பொருளாதார கோரிக்கையை கேட்டு நம்மிடத்தில் வந்தார்கள் என்றால் உடனே நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவது, நாம கொடுத்துட்டோம்னா நமக்கு கையில இல்லையே, நாம நம்முடைய கையில இருந்து போயிருச்சுன்னு சொன்னா நமக்கு யாரு தருவா, அட நமக்கே பிரச்சனையா இருக்கே, நமக்கே சங்கடமா இருக்கே, நமக்கே சிரமமா இருக்கே
என்று நினைத்து கொண்டு அற்ப பொருளாதாரத்தை பிற மக்களுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய நமக்கு முன்னால் உயிரை கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்கள் தயங்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹது போரினுடைய நேரத்திலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். வானங்கள் பூமி அளவுள்ள சொர்க்கத்திற்காக நீங்கள் அவ்வளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிற்கும் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அனஸ் பின் நலர் என்று சொல்லக்கூடிய சஹாபி பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கின்றார்கள். தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேரிச்சம்பழம் அந்த சிறிய பையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் என்பது வானம் பூமி அளவுக்கு பெரிதானதா? நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டால் அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா? நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னவுடன் இந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசிவிட்டு எதிரி படைக்குள் ஓடி செல்கின்றார்கள். எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். எதிரிகளின் மூலம் பல விதமான வெட்டுகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகின்றார்கள். அங்கேயே ஷஹீத் ஆகின்றார்கள். வசனம் இறங்கியவுடன் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கும் உயிரையே அர்ப்பணிப்பதற்கும் வாழ்வையே மாற்றிக்கொள்வதற்கும் தயாராக இருந்த அந்த கூட்டத்திற்கு முன்னால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதிலேயும் அவனுடைய பாதையில நேரத்தை செலவழிப்பதிலேயும் உடல் உழைப்பை செலவழிப்பதிலேயும் பொருளாதாரத்தை செலவழிப்பதிலேயும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் மெல்ல மெல்ல நம்முடைய ஈமான் கடுகளவை போல குறைந்து கொண்டுதான் வருகின்றதே தவிர மலை அளவை போல் உயர மாட்டேன் என்கின்றது. இப்படிப்பட்ட ஈமான் ஒரு மூமியினுடைய ஈமான் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் ஒரு மூமியினுடைய இரையச்சம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு குர்ஆனுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போல் அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் மூமின்களிடத்தில் மாற்றம் ஏற்படும். ஃபபஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊனல் அஹ்ஸனா, சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள், அதில் அழகானவற்றை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியே நீர் சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்றால் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, ஏதோ கடமைக்கு செய்யக்கூடிய மாதம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய மாதம். அதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த இபாதத்துகள், அதிலிருந்து பெறக்கூடிய இறையச்சம் நம்முடைய மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருக்க வேண்டும். என்றால் குர்ஆனுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அதற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பொருந்திய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்க்கருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அந்த வேதத்தினுடைய உபதேசங்களுக்கு உயிரோட்டம் கொடுப்பதுதான் ஒரு உண்மையான மூமியினுடைய பண்பு என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டிய அந்த விஷயத்தை முதலாவது உரையிலே தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது அதற்கு நானும் உயிரோட்டம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பேன் என்று இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உள்ளத்திலே தற்பொழுது வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை இரண்டாவது உரையிலே சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். எங்கே நன்மையான காரியங்கள் நடைபெறுகின்றதோ, எங்கே மக்கள் நன்மைக்காக உழைக்கின்றார்களோ, எங்கே சமூக மாற்றத்திற்காக ஒரு மக்கள் ஒரு குழு பாடுபட்டு கொண்டிருக்கின்றதோ
அப்படிப்பட்ட அந்த மக்களோடு சேர்ந்து நீங்களும் நன்மையிலே செயல்படுங்கள், நீங்களும் அந்த இறையச்சத்திலே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே கோவை சாரமேடு பகுதியிலே அர் ரஹ்மான் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டணமில்லாத இலவச கல்வி நிறுவனத்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய பேரருளால் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எதற்காக என்று சொன்னால், சமூகத்திலே போதை பொருளானது பழக்கமானது அதிகமாக இன்றைக்கு தலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இளம் சமுதாயம் அதிலே நாசமாகி தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இளைய சமூகத்தை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை கூலி தொழிலாளிகளாக பிளாட்பார்ம் வேலை செய்பவர்களாக அன்னாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை கல்வி தரத்திலே உயர்த்தி அவர்களை நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு IPS அட்வொகேட் வக்கீல் மிகப்பெரிய ஜட்ஜுகளாக இன்னும் விண்வெளி துறையிலே பணி செய்யக்கூடிய மக்களாக மருத்துவர்களாக எல்லா வகையிலையும் அவர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். ஏகத்துவ சிந்தனையோடு தௌஹீத்வாதிகளாக நம்முடைய வளர தலைமுறையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோவை சாரமேடு பகுதியில் ஏழை எளிய மக்களை சுமார் ஒரு 150 நபர்களை தேர்ந்தெடுத்து 70 மாணவர்கள் 70 மாணவிகளுக்கு தனித்தனியாக ஒரு அகாடமி நிறுவனத்தை நடத்தி அதன் மூலம் இலவசமான ஒரு கல்வியானது டியூஷன் வகுப்பானது நடத்தப்பட்டு வருகின்றது. அதிலே ஒவ்வொரு பாடத்திட்டங்களுக்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு அழகிய முறையிலே தமிழ் வழியிலேயும் ஆங்கில வழியிலேயும் பாடங்களை நடத்தி உலக கல்வி விஷயத்தில் அவர்களை நல்ல முறையிலே உயர்த்துவதற்கு பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த போதை கலாச்சாரம் கல்வி விழிப்புணர்வு அவருடைய உள்ளத்தில் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் முக்கியமான பல பிரபலங்களை அழைத்து பலவிதமான உபதேசங்களை கொடுத்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய உள்ளத்தையும் இஸ்லாத்தை புகுத்தக்கூடிய ஈமானை புகுத்தக்கூடிய சமூக லட்சியத்தை புகுத்தக்கூடிய பலவிதமான உபதேசங்களானது அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட வேளையிலே அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒட்டுமொத்த சாரமேடு பகுதியிலே குறுகிய ஒரு இடத்திலே இந்த ஒரு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பல பெற்றோர்கள், தந்தை இல்லாத மக்கள், ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் நம்முடைய அர் ரஹ்மான் அகாடமி என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை அணுகி எங்க மக்களை சேர்த்துக்கீங்க, எங்க மக்களுக்கும் கல்வி கொடுங்க, எங்க மக்களுக்கும் ஒழுக்கத்தை போதிச்சு கொடுங்க என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் அதற்கான போதிய ஒரு இடம் இல்லாத சூழ்நிலையில் அருகிலே ஒரு நபர் மிக குறைந்த விலையிலே எங்களுக்கு ஒரு இடத்தை தருவதாக வாக்களித்த காரணத்தினால் சுமார் 70 லட்சம் மதிப்பிலான அந்த இடத்தை வாங்கி கட்டடம் அமைப்பதற்கு முதலாக அட்வான்ஸாக முன்பணமாக 10 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டு இன்னும் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மீதி தொகையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்திலே இந்த இடத்தில் உங்களை நாடி வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், யார் பிறர் பயன் பெறக்கூடிய கல்விக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை தான தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் இறந்த பிறகும் அது நிரந்தர நன்மையாக மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய கபரோடு சேர்ந்து அது அல்லாஹ்விடத்தில் வந்து சேரும் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே கல்வி பணிக்காக வேண்டி அது சிறியதோ பெரியதோ உங்களிடத்திலே கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை பெரியது, நீங்கள் உங்களுடைய மனமும் அதற்கு பெரிதாக மாறி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த கல்வி பணிக்காக இந்த ஜும்மா வசூலானது செய்யப்படுகின்றது. நன்மையிலேயும் இறையச்சத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே அந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த நன்மையில் ஒத்துழைப்பு செய்யுங்கள். இறையச்சம் ஏற்படக்கூடிய அந்த அகாடமிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரருளால் நல்ல முறையில் அந்த அகாடமி நிறுவனம் நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்வதோடு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக தந்து உதவி பணிகள் சிறப்பதற்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு செய்யுமாறு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 1 அல்ல 2 அல்ல கோடி அல்ல அல்லாஹ் மதிப்பிடாத அளவிலே அளவில்லாமல் வழங்கக்கூடிய இந்த கூலியை மிகப்பெரிய அளவிலே சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக இதை தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி